ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் சில டிப்ஸ், யூஸ்ஃபுல் டிப்ஸ் பார்க்கலாம். பியூட்டி டிப்ஸாக இருக்கலாம், கிச்சன் டிப்ஸாக இருக்கலாம், க்ளீனிங் டிப்ஸாக இருக்கலாம், எல்லாம் கலந்து இருக்கலாம். என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாம். பொதுவாக நம்ம சாம்பாருக்கு வெந்தயம் தாளிக்கும் போது போடுவோம், இல்லைன்னா சாம்பார் பொடியில் வறுத்து அரைச்சி போடுவோம். அப்படி இல்லாமல் பருப்பு கழுவிட்டு வேக போடும்போது அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வச்சு பாருங்கள், ரொம்ப மணமாக சுவையாக இருக்கும். அடுத்த டிப் போகலாம். இப்போ கால் கையெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் காஃபி தூள் எடுத்துக்கலாம், கொஞ்சம் பேக்கிங் சோடா அதையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் ஒரு 2-3 சொட்டு எடுத்துக்கலாம். இது நான் இப்படி கால் மேலேயே போட்டிருக்கேன். இதை ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட அப்புறம் அப்ளை பண்ணலாம். அது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன், கீழெல்லாம் விழாமல் இருக்கும். நான் அப்படியே போட்டுட்டேன். கொஞ்சம் காஃபி தூள், அது எந்த காஃபி தூளாக இருந்திருக்கலாம், பேக்கிங் சோடா கொஞ்சம், அப்புறம் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறமா இந்த ஒரு லெமன், பாதி லெமன் எடுத்து அது மேலேயே அப்படியே தேய்ச்சி விடலாம். இப்போ எல்லாம் கலந்து இதை நம்ம அப்படியே ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சி விடலாம். நல்லாயிருக்கும். மூணுத்தையும் என்னென்னா காஃபி தூள், அப்புறம் பேக்கிங் சோடா, தேங்காய் எண்ணெய் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த பாதி எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை வச்சு அதை அப்படியே தேய்ச்சி விடலாம். தேய்ச்சி விட்டுட்டு நல்லா கழுவிட்டு பார்த்தோன்னா அப்படி பளிச்சுன்னு இருக்கும். இதே மாதிரி காலில் மட்டும் இல்லை, கைகளுக்கும் பண்ணலாம். ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இது கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு துணி போட்டு துடைச்சி அப்புறம் தண்ணி போட்டு கழுவிடலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குங்கிறத. அது நல்லா ஆனால் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுணும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம இந்த கலந்து விட்டதெல்லாம் நல்லா துணி போட்டு எடுத்து துடைச்சிடலாம். வெறும் துணி போட்டு துடைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி போட்டு துடைச்சிக்கிறதோ இல்லை காலை கழுவிட்டு பார்த்தாலோ அவ்வளோ நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். கைக்கெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நம்ம வெளியிலலாம் போகும்போது கை நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டிப் போகலாம். இப்போ பாத்ரூமில் அப்படியே விடாப்பிடியே அழுக்க ஒட்டியிருக்கோம். சைடில் மேலே உப்பு தண்ணி இதெல்லாம் பட்டு அப்படியே அழுக்கு அப்படியே அடைஞ்சி போயிருக்கோம். இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு தான் அடுத்த டிப் பார்க்க போகிறோம். இது நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. டாய்லெட்டில் இதை போட்டு பாருங்கள், ஷாக் ஆகிடுவீங்க அப்படின்ட்டு. ஷாக்லாம் ஆக மாட்டோம். இப்போ என்ன ஆகும்னு பார்ப்போம். ஆனால் ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்கும். என்னென்னா டாய்லெட் பளிச்சுன்னு இருக்கும். அது ஒரு இன்ப அதிர்ச்சி தானே. அதனால தான் ஷாக் ஆகிடுவீங்க அப்படின்னு போட்டிருந்தது. எக்ஸ்பைரியான டேப்லெட்ஸ்லாம் இருக்கும் வீட்டில். நம்ம போட்டுட்டு பாதி போடாமல் வச்சுருப்போம். அதை தூள் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கலாம். கொஞ்சம் துணிக்கு துவைக்கிற லிக்விட் இருந்தாலும் சரி, பவுடர் இருந்தாலும் சரி, அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேக்கிங் சோடா அதையும் போட்டு மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாத்திரை, அதாவது எக்ஸ்பைரியான மாத்திரை, வேஸ்ட் மாத்திரை, அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா, லிக்விட் அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு லெமன் பிழிஞ்சிடலாம். நல்லா பிழிஞ்சிட்டு நல்லா கலந்து விடும்போது நல்லா நுரைச்சிட்டு நல்லா வரும். இதை ஒரு பாட்டிலில், ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஜூஸ் பாட்டில் ஏதாவது இருந்ததுன்னா அது மூடியில் ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் ஊற்றிக்கலாம். ஈஸியாக இருக்கும். அதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அந்த தூளெல்லாம் நல்லா கரைஞ்சிடணும். நல்லா கரைகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ கரை படிஞ்ச இடத்துல, அழுக்கு இருக்கிற இடத்துல அதெல்லாம் அப்படியே தெளித்து விடலாம். அப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு முதல்ல தண்ணி ஊற்றக்கூடாது. வெறும் தரையிலேயே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் கழுவலாம். அப்போது கழுவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ப்ரௌனாக இருக்கிறதுங்கிறது அழுக்கு கிடையாது. மேலே அது இந்த ஒயிட் சிமெண்ட்டுக்கு அதை பேக் பண்ணும்போது போட்ட ப்ரௌன் கலர், அதனால் அது அப்படி இருக்கும். இந்த அழுக்கெல்லாம் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இது நல்லா எஃபெக்டிவாகவே இருந்தது. அதுதான் தம்ப்நெயிலில் ஷாக் ஆகிடாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டது. இது ஷாக்குங்கிறது இன்ப அதிர்ச்சி. அதான் நம்ம வலிக்காமல் தேய்க்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லேடிஸ்க்கெலாம் ஒரு கொண்டாட்டம் தானே. ரொம்ப வலித்து கஷ்டப்பட்டு ப்ரெஷ்ஷை போட்டு தேய்ன்னு தேய்க்கிறத விட
இந்த மாதிரி அப்படி அழுக்கா தழுக்கா அப்படி தேய்ச்சிட்டோம் அது போயிடுது அப்படின்னும் போது ஒரு சந்தோஷம் தானே. அதனால தான் அப்படி போட்டது, தம்ப்நெயில் வச்சது. பாருங்கள், எல்லாமே உள்ளேருந்து வெளியிலேருந்து எல்லாமே நல்லா க்ளீன் ஆகிடும். இது பெருசாக ஒன்றும் ப்ரெஷ் போட்டு தேய்க்க வேண்டாம், இல்லை ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம அழுக்குக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி லிக்விட்லாம் ஊற்றிட்டு, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க லிக்விடை ஊற்றிட்டு தேய்ச்சி விட்டுற வேண்டிதான். இது தரை கொஞ்சம் கிளாஸியாக இருந்தால் ஈஸியாக வழுக்கிட்டு போயிடும். இது மேட் ஃபினிஷிங்னும் போது அந்த அழுக்கு அப்போ தான் செய்யும், அப்படியே பிடிச்சிக்கும். நம்ம கொஞ்சம் கவனிக்கலை அப்படின்னா விடாமல் அதை அழுக்கு பிடிக்க தான் செய்யும். அப்போ நம்ம இந்த மாதிரி போட்டு ஒரு தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே போயிடும். அதனால் அச்சச்சோ என்னது எப்படி எடுக்கிறது அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். ஆனால் இதுக்காக ப்ளீச்சிங் பவுடரோ அதுவோ இதுவோ அப்படின்னு போட்டு விட்டுட்டோம், ஆசிடோ எல்லாம் போட்டுட்டோம், போச்சு தரை பாழாக போயிடும். அதுக்கு சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதனால தான் அந்த தம்ப்நெயில் இப்படி வச்சது. இப்போது தெரியும் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. இது கலர், இந்த க்ரீன் கலரும் சேர்ந்த கலர் இது. அதனால் எப்படி இருக்குன்றது தெரியுதுல்ல. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முந்தி காலத்துலலாம் அப்படி தான் போடுவாங்க, ப்ளீச்சிங் பவுடர் போட்டு விட்ருவாங்க, ஆசிடை ஊற்றி விட்ருவாங்க. இது தரையெல்லாம் பொறிஞ்சு அப்படி பூத்து வரா மாதிரி வந்துடும். இந்த மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கலாம். இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அடுத்த டிப் போகலாம். ஒரு நாள் ஃப்ரிட்ஜை திறக்கும்போது பட்டாலும் ஒரு முட்டை விழுந்து செதறி போச்சு அப்படியே. ஐயோ நாற்று அடிக்குமே, எப்படி இதை க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நினைக்கும்போது திடீர்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ஒரு டிப் ஞாபகம் வந்தது. அதாவது உப்பு, அது கல் உப்பாகவும் இருக்கலாம், இல்லை டேபிள் சால்ட்டும் இருக்கலாம். அது மேலே அப்படி தூவி விட்டுட்டு அப்படியே எடுத்தோன்னா அந்த ஸ்மெல்லாம் இல்லவே இல்லை. இது அடியில் ஃப்ரிட்ஜுக்கு அடியிலலாம் போயிருந்தது. அதனால் அது பாருங்கள், அப்படியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு துணி போட்டு அதை தொடச்சிட்டோம். வெறும் துணியை மட்டும் போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி போட்டு தொடச்சோம். ஒரு ஸ்மெல் கூட இல்லை. இதில் டெட்டால் போடல, லைசால் போடல, எதுவுமே போடல. அப்படியே ஈஸியாக வந்துருச்சு. கொஞ்ச நேரம் அப்படி வச்ச உடனே அப்படியே இந்த முட்டையில் அப்படி எடுத்தால் அப்படி வழுக்கிட்டு வந்துருச்சு. அதனால் ஸ்மெல் எதுவுமே இல்லை. இல்லைன்னா முட்டை அப்படி கவிச்சி வாடை அடிக்கும்ல, அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லை. இந்த டிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு, இந்த நம்ம எண்ணெயில் பொரித்த பலகாரம் ஏதாவது பண்ணிட்டோம், இந்த 65 அந்த மாதிரி ஏதாவது வறுத்தது பண்ணோன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு எறும்பு கடாயில் ஜாஸ்தியாக இருக்கும். இது மற்ற பாத்திரத்தோடு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே பிசுப்பாக ஆகிடும். அதை முதல்ல ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வளர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல அந்த எண்ணெயை மட்டும் ஒரு பேப்பர்லேயோ, ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ, ஒரு கிளாத்லேயோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் கோலமாவு தூவிட்டு அப்படியே எடுத்தோன்னா அந்த எண்ணெய் பிசுக்கே இல்லாமல் அழகாக வந்துடும். இப்போ பாருங்கள், சும்மா தான் அப்படியே கழுவி காமிக்கிறேன். அந்த எண்ணெய் பிசுக்கு கொஞ்சமாவது தெரியுதா பார்த்தீங்களா? இல்லை. அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் போட்டு எப்பயுமே வாஷ் பண்ணுவோமோ, லிக்விடோ இல்லை எண்ணெய் போடுவோமோ, விம் பவுடரோ சபினாவோ எது போடுவோமோ அது போட்டு விளக்கிட்டால் ஈஸியாக போயிடும். எந்த ஸ்மெல்லும் இருக்காது. அந்த கோலமாவுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. இந்த டிப்பும் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஈஸியாக இருக்குல்ல. நம்ம என்ன நான்வெஜ்ஜில் மீன்லாம் வறுத்துட்டா கூட ஒரு ஸ்மெல்லும் வரும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அழகாக க்ளீனாக வந்து இன்றைக்கி நான் சொன்னேன் அத்தனை டிப்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.